வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்ததாக தமிழக அரசை மத்திய குழு பாராட்டியதன் பின்னணியில் பலத்த சந்தேகம் இருப்பதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் ரகசிய உறவு தற்போது வெளிப்படையாக தெரிந்துவிட்டதாக விமர்சித்தார். மத்திய குழு வந்ததுன்னா அவங்க ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை விசேஷமாக இன்னைக்கு வெள்ள நிவாரண தடுப்பு நடவடிக்கைகள், வெள்ள நடவடிக்கைலாம், இந்த மழைக்கால இந்த போர்க்கால நடவடிக்கைலாம் சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா அங்கதான் சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு பிஜேபியோட பாத்தீங்கன்னா பிஜேபி எங்கேயாவது ஒரு கல ஆய்வுல எங்கேயாவது இருந்தாங்களா சொல்லுங்க? ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா? இந்த ஆட்சியை விமர்சனம் செய்யலையே. அப்போ விமர்சனம் செய்யலன்றது என்ன தெரியுது? ஒரு பலத்த சந்தேகம். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் பிஜேபிக்கும் திமுகவுக்கும். அதான் சொல்றேன், புரிதல்லாம் ரகசிய உறவு. அது வெளிப்படையாக தெரியுது. அதனால மத்தியில் இருக்கிறவங்க சொல்லாம மாநில குழு இந்த வார்த்தையை வாய் உதிர்த்து இருக்க மாட்டாங்க. ஆனா மத்தியில் இருக்கிறவங்க சொல்லி தான் இந்த மாதிரி வெள்ள நடவடிக்கை சிறப்பாக செயல்பட்டது தமிழக அரசு சொல்றாங்கன்னா, அப்ப யாருடைய வாய்ஸ் இது? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாய்ஸை இவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி அப்ப திமுகவோட ஒத்து போகுது, திமுகவோட பிஜேபியோட திமுக ஒத்து போறாங்க. இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை எல்லாத்துக்கும் வாய் பேசுவாரு. அவ்வளவு தூரம் இந்த ஆட்சியில் அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஏதாவது மக்களோட இந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரா? ஒன்னும் வெளிப்படுத்தலையே. சும்மா வாய் முடியா இருக்காங்க, அவ்வளவுதான் பிஜேபி. அப்ப என்ன, இப்போ இந்த ஆட்சிக்கு ஒத்து ஊதி ஒரு ரகசிய உறவு திமுக வச்சுக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம், இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. நீங்க அவரிடம் தான், திரு அண்ணாமலையிடம் தான் கேட்கணும். நான் என்ன இருக்கிற அந்த செயல்பாடை வச்சுதான் சொல்ல முடியும். அவங்களுக்குள்ள என்ன பேசுனா, என்ன வச்சு நான் பேசினாங்க நான் சொல்றதுக்கு? நாங்க தான் சொல்லிட்டோமே, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை, எப்போதும் இல்லை தானே சொல்லிட்டோம். அதானே எங்க நிலைப்பாடு, உறுதியெல்லாம் சொல்றோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை ரெட்டை வேடம். திமுகவை பொறுத்தவரை அதோட காலமா பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தினுடைய ஒரு உச்சம் தான். அதாவது கூடா நட்பு கேடா முடியினாரு யாரு? திரு மு கருணாநிதி. அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபியோட கூட்டு வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கடுமையா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு போட்டு மிசால போட்டு மிதினு மிச்சாங்க. அராஜகம் பண்ணீங்க, அட்டுழியம் பண்ணீங்க. உங்க ஆட்சியில யாரு திரு மு கருணாநிதி ஆட்சியில எல்லாரும் உள்ள தூக்கி போட்டு கடுமையா நடவடிக்கை எடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு கோபப்பட்டு அவரு திரு மு கருணாநிதி தான் சொன்னாரு, இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தா கருப்பு கொடி காட்டுவோம், இந்திரா காந்தி வந்தா விட மாட்டோம்னு சொல்லி மதுரையில கல்லு எல்லாம் வீசி ரத்தம்லாம் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த ரத்தத்தை பத்தி என்ன திரு கருணாநிதி விமர்சனம் பண்ணான்றதெல்லாம் வரலாறு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு அரக்கி, கொடுமைக்காரி, அதே போன்று ஒரு அராஜக சர்வாதிகாரி, ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சவெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு அப்படியே உள்டா பல்டி அடிச்சு காங்கிரஸ் வரவேற்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.